Your
இந்த கொடிய காலம் வரை ஆண்டவரே ஒரு நாள் கூட மூட்டப்பட்டதில்லை அப்பா. இதுவே இன்று சூழ்நிலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்படியாக நாங்கள் சமைக்கிறோம். ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், எங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்பா, காற்றும் கடலுடைய வார்த்தைக்கு கீழ்கொண்டிருக்கிறோம். நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்பா, செங்கல் இரண்டாக பிரிந்து வழிபடும் அப்பா. ஆண்டவரே எரிகோ மதுரைகள் ஆண்டவரே சுவாமி தளர்ந்து கீழே விடும் அப்பா. நீரின் மேல் நங்கமாயிரும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுப்போமா? அதிசயங்கள் செய்கிறது. அற்புதங்களை செய்கிறார். எங்களுடைய தாழ்த்தினுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களுடைய பாவங்களை பாராதபடிக்கு உம்முடைய முகத்தை மறைத்து எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும் அப்பா. தேவனே சுத்த இருக்கைகளிலே சிந்தியும் ஐயா. நிலைபுறமான ஆவியுடைய உள்ளத்திலே புதுப்பியும் அப்பா. உங்களுடைய நற்செய்தியின் சந்தோஷத்தை திரும்பவும் எங்களுக்கு தந்து உற்சாகமான ஆவியங்களை தாங்கும்படியாக பெருமை பாராட்டுமையாக சொல்லி எங்களை தாழ்த்தினுடைய கருத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம்.
திருச்சபையில் இருக்கிற இளைஞர்கள், வாலிபர்கள், அந்தவரை தாய்மார்கள், பெரியவர்கள், பல்வேறு துறைகளில் பணி செய்கிறவர்கள், அந்தவரை பல்வேறு அந்தவரை விதமான கூலி வேலைகளில் போகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம். வெளிமக்களிலே, வெளி மாவட்டங்களிலே, வெளி மாநிலங்களிலே, வெளி நாடுகளில் இருக்கிற பிள்ளைகள் உடைய ரத்த கொட்டைக்குள்ளாய் மூடி மறைக்கப்பட்ட கருத்து அப்பா. இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உடைய வல்லமையையும் வரப்போகிற யாருடைய பராக்கிரமத்தையும் நாங்கள் அறிவிக்கும் அல்லவும் முதிர் வயதில் நடைமுறைகளாக முனைக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரையும் கைவிடாது இருக்க வேண்டும்படியாக நாங்கள் சொல்லுகிறோம். எங்கள் தாழ்வுகளை கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். அந்த ஒரு நிச்சயமாகவே முடிவு உண்டு. நாங்கள் வேண்டிக்கொள்கிற நாங்கள் எதிர்பார்க்கிறேன். அந்த முறை நாங்கள் பொறுப்பதையோடு வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாத என்ற விசுவாசத்தோடு எங்களை கூடிய கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். தாவீதின் குமாரனே எங்களுக்கு கிடைக்கும் அப்பா. ஒவ்வொரு நாளையும் காலை 7 மணிக்கும் மாலை 7 மணிக்கும் என்னுடைய குடும்பங்கள் ஒன்றிணைந்து ஆண்டவர உங்களுடைய பாதத்தில் செலுக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் உங்களுடைய சபைகள் தயவாய் திறந்திருக்கட்டும் ஐயா. அந்த முறை கொரோனா தொல்லைகளினால அந்த முறை சிகிச்சை எடுக்கிற பிள்ளைகள், அந்த முறை இன்னும் அந்த முறை தனிமைப்படுத்தப்பட்ட அறைகளில் இருக்கிறவர்கள், இன்னும் அந்த முறை இல்ல அந்த முறை இல்லங்களில் தனிமையாக இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில அந்த முறை தியாகத்தோடு திருப்பணி செய்து கொண்டிருக்கிற மருத்துவர்கள், தாதியர்கள், மருத்துவ பணியாளர்கள், ஒவ்வொரு விதமான அரசு துறை ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிக்கும், எல்லாரோடும் குடும்பம் இருக்கட்டும். அந்த முறை இந்த நாட்களில் மருத்துவர்கள் அதிகமாக இந்த தொற்று நோயினாலே பாதிக்கப்படுவதாக நாங்கள் அறிகிறோம் அப்பா. கர்த்தர் தாமே உச்ச தலைமுதல் உள்ள கால்முறையுடைய வல்லமை ஊற்று மருத்துவ பணியாளர்கள் பாதிக்கப்படாதபடி தேவனை சகாயம் செய்ய முடியும். ஏசாயா 41:10 நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று இந்த மாதத்தில் வாக்கு கொடுத்த ஆண்டவர். உம்முடைய கிருபையினால எங்களை புத்தி சொல்கிறோம், உங்களுடைய இறைவனால எங்களை புத்தி சொல்கிறோம், உங்களுடைய மகிமையினால எங்களை புத்தி சொல்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், அந்த முறைகளை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். அந்த முறை என்னுடைய சிகிச்சை அபிஷேக நாங்கள் ஆலயத்தில் ஒவ்வொரு குடும்பங்களும் பாதுகாக்கப்பட்ட கிருபைதான். செல்லூர் சபையிலே கிருபை இருக்கட்டும், ஆலம்பட்டி சபையிலே கிருபை இருக்கட்டும். திருச்சபை ஊழியர்களை ஆசீர்வதிக்கும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அந்த முறை அதை சீக்கிரத்தில் நீக்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லி நம்பிக்கையோடு நாங்கள் உண்மைக்கு சேவைகளை பெறுத்தார். எல்லா துதிகன மகிமையாவற்றை முன்னே செலுத்துகிறோம். இயேசு ஆண்டவரின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஜெபம் செய்வோம். எங்களுக்கு அனுமதியும் எங்களுக்கு அற்பாதமாகிய அறிவுடைய வாங்கி பார்த்தவர்களும் உம்முடைய சத்தத்தை கேட்டு அன்புக்குள்ளே உள்ளத்தில் இருக்கிறவர்களும் உம்முடைய துன்பாதத்தில் ஏற்படுத்தார்கள் இருக்கட்டும். தகுதி இல்லாத அதிகம் வைத்து தூய ஆவியானவர் அந்த எங்கள் மத்தியில் இடைப்பட வேண்டும் என்கிறார். இயேசு ஆண்டவரின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுக்கு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பிதாவாகிய தேவனாலும் தூய ஆவியானவரின் இடையறாத உறவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு பின்பு சீடர்கள் கலக்கத்தோடும் குழப்பத்தோடும் இனி எப்படி வாழ்வோம் என்ற பயத்தோடும் கதவுகளை பூட்டிக் கொண்டு ஒரு அறைக்குள்ளே முடங்கி போனார்கள். அதுபோல இன்று கொரோனா என்ற பயம் துரத்தி கொண்டிருக்கும் கொடிய காலகட்டத்தில் கதவுகளை பூட்டிக் கொண்டு அறைகளுக்குள்ளே என்ன நடக்கப் போகிறதோ என்ற துயரத்தோடு மூழ்கி கொண்டிருக்கும் நமக்கு அருள்நாதர் அளிக்கின்ற முதல் ஆறுதல் வார்த்தை லூக்கா 24:36 உங்களுக்கு சமாதானம் என்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட பின்பும் சீடர்கள் என்ன யோசித்தார்கள் தெரியுமா? அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்பதாக நினைத்தார்கள். நாமும் சீடர்களைப் போல பயம் என்ற ஐயத்தால் உருக்குலைந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரின் பாதத்திலே சரணடைவோம். ஆண்டவர் என்றென்றைக்கும் நம்மை கைவிட மாட்டார். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பிறப்பில் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். அறிவென சொல்வது யாதென கேட்டேன், அறிந்து பாரென இறைவன் பணித்தான். மனையால் சுகமெனில் யாதென கேட்டேன், மணந்து பாரென இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதென கேட்டேன், பெற்று பாரென இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பாரென இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது ஏதென கேட்டேன், இறந்து பாரென இறைவன் பணித்தான். அனுபவித்தே நான் அறிவது வாழ்வெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்று அருகில் நெருங்கி
அனுபவம் என்பது நான் தான் என்றான். அன்புக்குரியவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் திபேரிய கடற்கரையில் காட்சி கொடுத்து தம் அனுபவத்தை சீடர்களோடு பகிர்ந்து அவர்களை உற்சாகப்படுத்தியதை இந்த நாளில நாம் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரத்துல கெனசரேத்து கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுருவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு அழைத்த நிகழ்வை நாம் நன்கு அறிவோம். இயேசு பேதுருவிடம் படகை கொஞ்சம் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்றார். மீன் பிடிப்பதுல அனுபவம் வாய்ந்த பேதுரு லூக்கா 5:5 ஐயரே, நாம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி வலைகளை போடுகிறோம் என்றார். ஆழங்களுக்குள்ளே போய் வலைகளை போட்டபோது அங்கே வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மீன்கள் அகப்பட்டது. அருகில் உள்ள படகுகளை அழைத்து படகுகள் நிரம்பத்தக்கதாக மீன்களை பிடித்து வந்தார்கள். இந்த சூழலில் பேதுரு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லூக்கா 5:8 ஆண்டவரே, நான் பாவியான மனிதன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். ஆண்டவர் சீமோனை நோக்கி லூக்கா 5:10 பயப்படாதே, இன்று முதல் நீ மனிதனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். உடனே பேதுரு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்றி போனார். இயேசு கிறிஸ்துவின் மேல் அதிக அன்பும் அக்கறையும் கொண்டவர் இந்த பேதுரு. அதனால்தான் இயேசு பேதுருவுக்காக பாரப்பட்டு ஜெபித்ததை லூக்கா 22:31 சீமோனே சீமோனே, கோதுமையை சுலகினால் புடைப்பது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்துல இத்தனை நெருக்கமான இடத்தை பிடித்து ஒரு அற்புதமான சீடன் பேதுரு இயேசுவின் மரணத்திற்கு பின்பு தடுமாறி தடமாறுகிறார். யோவான் 21:3 சீமோன் பேதுரு மற்ற சீடர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றார். உடனே மற்ற சீடர்களும் நாங்களும் உம்முடனே வருகிறோம் என்றனர். இயேசு கிறிஸ்துவினாலே மனிதர்களை பிடிப்பதற்காக பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட பேதுருவின் ஒரே ஒரு வார்த்தை மற்ற சீடர்களையும் மனமாற செய்துவிட்டது. கிழிந்து போன பழைய வலைகளையும் பழைய படகுகளையும் தேடி கண்டுபிடித்து தங்களின் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விட்டார்கள். பேதுருவின் தலைமையில 7 பேர் ஒன்றாக திபேரிய கடலில மீன் பிடிக்க சென்றார்கள். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அத்தனை பாடுகளையும் வேதனைகளையும் கண்ணார கண்டவர்கள், இயேசுவின் வழியை அவருடைய வழிகளின் ரணத்தை அறிந்தவர்கள், ஆனாலும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விட்டார்களே என்பதை ஆண்டவர் இயேசு கண்ணார கண்டு அவர் செய்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் கோபப்படவில்லை, கடலை கொந்தளிக்க செய்யவில்லை, காற்றினாலே படகை அலைக்கழிக்க விடவில்லை. மாறாக அன்பின் பிறப்பிடமான இயேசு கிறிஸ்து யோவான் 21:5 பிள்ளைகள மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா என்றார். வலப்பக்கம் வலைகளை போடுங்கள், மீன் கிடைக்கும் என்கிறார். உடனே சீடர்கள் வலைப்பக்கம் வலையை போட்டனர். வலைகள் கிழியும் அளவு ஏராளமான மீன்கள் அகப்பட்டது. இப்பதான் பேதுரு உற்று பார்க்கிறார். ஆகா, கரையில் நிற்பது ஆண்டவர் என்று காண்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கும் போது நாமும் நிரம்பி வழியும் ஆசீர்வாதங்களை, வலைகள் கிழிந்து போகும் அளவு ஆசீர்வாதங்களை பெற முடியும். ஆண்டவரின் கிருபை எப்படி அளவிட முடியாததோ, ஆண்டவரின் இரக்கம் எப்படி கணக்கிட முடியாததோ, அதுபோல புதிய சமாதானத்தை பெற்று அனுபவிக்க ஆண்டவரை கிட்டிச் சேர நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் தான் கரையில் நிற்கிறார் என்பதை அறிந்தவுடன் கடலிலே குதித்து வேகமாக நீந்தி ஆண்டவருடைய பாதத்திற்கு வருகிறார். கடல் மீது நடந்து வருவது என்பது விசுவாச அனுபவம். பேதுருவுக்கு ஏற்கனவே இந்த அனுபவம் உண்டு. மார்க் 14:28 ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் கடலின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அன்று விசுவாச குறைவினாலே கடலில் மூழ்கி ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சரணடைந்தவர் இன்று விசுவாசத்துல உறுதியாய் இருந்ததினால் கடலிலே குதித்து ஆண்டவரை கிட்டிச் சேர்ந்தார். இங்கே கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம், பேதுரு மீன்கள் நிரம்பி இருந்த வலையை கரைக்கு கொண்டு வரவில்லை. ஏன் தெரியுமா? திருச்சபை என்ற வலையை பரலோகம் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. திருச்சபை என்னும் வலைக்குள்ளே எத்தனை விசுவாசிகள் வந்தாலும் அது கொஞ்சமும் கிழிந்து போகாது. அன்புக்குரியவர்களே, வலைகள் கிழிந்து போகும் அளவு மீன்கள் என்றவுடனே நீர் யார் என்று மற்ற சீடர்கள் எவர் ஒருவரும் கேட்கவில்லை. இயேசுதான் கரையில் நிற்கிறார் என்பதை உணர்ந்து கரை சேர்கிறார்கள்.
நம்பிக்கை இழந்த சீடர்கள் தம் பட்டினியான வேளையிலும் ஆண்டவரை கிட்டிச் சேர்ந்த உடனே பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? தம்மையே உணவாக தந்தவர் பிள்ளைகளை உணவருந்த வாருங்கள் என்று அழைக்கிறார். மீன்கள் நிரம்பிய வலையை கரைக்கு இழுத்து கொண்டு வந்து சேர்க்கும் முன்பே கரையில நெருப்பு மூட்டப்பட்டிருந்தது. அப்பமும் மீன்களும் தயார் நிலையில் இருந்தது. பசி பட்டினியினால பழைய வாழ்க்கைக்கு திரும்பியவர்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் அகப்படாது தவித்த சீடர்களை ஆண்டவர் வெறுமையாய் விட்டு விடுவாரா? தாயினும் மேலாக அன்புள்ளம் கொண்டவர். யோவான் 21:12 வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று அழைத்தார். இயேசு நடக்க போகிற எல்லாவற்றையும் முன்னமே பேதுருவுக்கு அறிவித்திருந்தார். தலைமை அப்போஸ்தலனாகிய பேதுருவும் ஆண்டவர் யார் என்பதை அறிந்திருந்தார். பாறையாகிய உன் மீது என் சபையை கட்டுவேன் என்று வாக்கு கொடுத்தவர். ஆனாலும் கூட 3 முறை மறுதளித்த பேதுருவிடம் 3 முறை திரும்ப திரும்ப ஆண்டவர் இயேசு கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? இந்த கொடிய நாட்களிலே சிக்கி தவிக்கும் நான் ஒருவேளை ஆண்டவரிடம் ஆதிகள் கொண்டு அன்பை விட்டுவிட்டவர்களாக இருக்கிறோம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடமும் கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? இந்த கொரோனா கொள்ளை நோயின் நாட்களிலே உணவின்றி தவிப்பவர்களை ஆதரிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கடந்த 1 மாத காலத்துக்கு மேலாக வேலைக்கு செல்ல முடியாத நிலையில் உணவுக்கு சிரமப்படும் அன்பு உள்ளங்களுக்கு நம் திருக்குடும்பத்தார் மனமுவந்து செய்த உதவிகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த பணிகளை பொறுப்பேற்று செய்து அத்துணை நல்ல உள்ளங்களையும் மனதார வாழ்த்துகிறேன். உதவி செய்த உள்ளங்களை என் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, உபசரிப்பு விருந்தோம்பல் என்பது கிறிஸ்துவின் குணம். தமிழர்களின் உன்னதமான பண்பாடு, திருமறை ஆழமாக உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான பாடம். சங்ககால இலக்கியங்களும் நமக்கு எடுத்து இயம்புகின்ற ஒரு அற்புதமான இலக்கணம். ஒரு காலகட்டத்தில் வீடுகளுக்கு முன் திண்ணை இருக்கும். நித்திரைக்கு செல்லும் முன் அங்கே யாராவது வந்திருந்தால் அவர்களை உபசரிப்பது மரபு. இளையாங்குடி மாரநாயனார் ஏழ்மையானவர், ஓலை குடிசையில் குடும்பத்தோடு வாழ்ந்தவர். ஒரு நாளின் இரவு கனமழை பெய்தது. யாரோ ஒருவர் வீட்டின் கதவை தட்டுகிற சத்தம் கேட்டு கதவை திறக்கிறார். ஒரு வயதான பெரியவர் மலையில் நனைந்து பரிதாபமாக நின்றிருந்தார். அப்பதான் நாயனாரின் வீட்டில் சாப்பிட்டு முடித்து பாத்திரங்களை எல்லாம் கழுவி வரிசையாக அடுக்கிக் கொண்டிருக்கிறார் நாயனாரின் மனைவி. மாற்று வஸ்திரங்களை கொடுத்து பெரியவரை வரவேற்கிறார். ஐயா, ரொம்ப பசியாக இருக்கிறது, சாப்பாடு ஏதாவது கொடுங்க என்று அந்த பெரியவர் கேட்கிறார். நாயனார் ஆடி போனார். காரணம், அந்த வீட்டிலே ஒன்றுமில்லை. அக்கம் பக்கத்திலே போய் உதவி கேட்க முடியாத அளவு கனமழை. மனைவியிடம் என்ன செய்யலாம் என்று பேசினார். அரிசியும் இல்லை, பருப்பும் இல்லை, எதுவுமே இல்லையே என்று கலங்குகிறார். குடும்பமாக யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள். விதை நெல் மட்டுமே இருந்தது. அதை உரலில் போட்டு இடித்து அரிசியாக்கி வீட்டின் கூரையில் உள்ள மூங்கிலை ஒடித்து அடுப்பை எரித்து உணவை சமைத்துக் கொண்டு வந்து உபசரித்தார்கள். நம்முடைய முன்னோர்கள் விருந்தோம்பலை அறமாக கொண்டு வாழ்ந்தவர்கள். இன்று விருந்தோம்பல் என்பது மன வேதனையானதாகவே மாறிவிட்டது. விருந்தினர் வந்தால் வாங்க வாங்க என்று வாயாலும், எப்ப போவீங்க போவீங்க என்று மனதாலும் எண்ணக்கூடிய உலகில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் விருந்தோம்பலை முக்கியப்படுத்தி இருக்கிறார். உலக உபசரிப்புகள் 4 வகையாம். முதல் காரியம் பணம் சார்ந்த உபசரிப்பு. சில வீடுகளில் பணம் படைத்தவர்களுக்கு மட்டுமே உபசரிப்பு இருக்கிறது. கணவன் மனைவி உறவு கூட பணம் சார்ந்ததாகவே உள்ளது. இரண்டாவதாக பதவி சார்ந்த உபசரிப்பு. பல மனிதர்கள் பதவியில் உள்ளவர்களை விழுந்து விழுந்து உபசரிப்பார்கள். பதவி போச்சுன்னா உபசரிப்பும் போய்விடும். மூன்றாவதாக பகட்டு உபசரிப்பு. சில மனிதர்கள் 4 பேருக்கு முன்னாடி தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கொள்ள செய்வதுதான் இந்த பகட்டுத்தனமான உபசரிப்பு. நான்காவதாக பண்பான உபசரிப்பு. இது கணக்கு பார்க்காத, ஆள் பார்க்காத உபசரிப்பு. இது 3 வகைப்படுமா? ஒன்று, வயிற்றுக்கு நேராக வணக்கம் வைப்பவர்கள், தன்னை வயிற்றில் சுமந்த தாயை கனப்படுத்துவதன் அடையாளம். 2, நெஞ்சுக்கு நேராக வணக்கம் வைப்பவர்கள், தன்னை நெஞ்சிலே சுமக்கும் தகப்பனை கனப்படுத்துவதன் அடையாளம். 3, முகத்துக்கு நேராக வணக்கம் வைப்பவர்கள், தன்னை உலக ஞானத்தில் வழிநடத்திடும் ஆசிரியர்களை கனப்படுத்துவதின் அடையாளம்.
அன்புக்குரியவர்களே, எத்தனை சதுர அடியில் வீட்டை கட்டினீர்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் நம்மிடம் கேட்க மாட்டார். எத்தனை பேரை உங்கள் வீட்டுக்குள் அழைத்து உபசரித்தீர்கள் என்று மட்டுமே கேட்க போகிறார். கிறிஸ்தவ வாழ்வில நம் ஒவ்வொருவரிடமும் உபசரிப்பின் குணம் உறைந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த உபசரிப்பின் குணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை 3 காரியங்களில் நாம் தியானிக்க போகிறோம். ஒன்று, நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். உபசரிப்பு என்பதின் ஆணிவேர் நல்ல வார்த்தைகளை பேசுதல். வைரமுத்து அவர்கள், ஒரு வருடம் என்பது 365 வாய்ப்புகளை கொண்டது. 365 நாளும் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், நல்லதே நடக்கும் என்கிறார். நம் வீட்டுக்கு வரும் விருந்தினர்களிடம் சரியாக நாம் பேச முடியவில்லை என்றால் அது அவமானத்துக்கு சமானம். புன்முறுவலோடு வரவேற்க வேண்டும். லூக்கா 10ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லாசருவின் வீட்டுக்கு வந்தபோது மார்த்தாள் அடுப்படி, மரியாள் பாதப்படி. இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து நல்ல வார்த்தைகளை கேட்டும் பரிமாறியும் மரியாள் ஆண்டவரை உபசரிக்கிறார். இன்று சில வீடுகளிலே விருந்தினர்களிடம் பேசாமல் செய்தித்தாளை படிப்பதும், செல்போனை நோண்டுவதும், டிவி பார்ப்பதும் சகஜமாகிவிட்டது. நம் வீட்டுக்கு வரும் விருந்தினர்களிடம் முதலில் நாம் என்ன பேசுவோம்? நல்லா இருக்கீங்களா? இந்த பழக்கம் ஒவ்வொரு நாட்டிலும் வேறுபடுகிறதா? எகிப்து தேசத்துல நீங்கள் எவ்வளவு வியர்வை சிந்துவீர்கள் என்றுதான் முதலில் கேட்பார்களா? சீன தேசத்துல உங்க வயிறு எப்படி இருக்கு என்றுதான் முதலில் கேட்பார்களா? ரஷ்ய தேசத்துல நீங்க இன்னும் உயிரோடு இருக்கிறீர்களா என்றுதான் முதலில் கேட்பார்களா? ஆனால் தமிழர்களின் பாரம்பரிய வார்த்தை நல்லா இருக்கீங்களா? இந்த நல்ல வார்த்தைகளை நாமும் நம்முடைய வாழ்வில் அபியாசப்படுத்த அழைக்கப்படுகிறோம். லியோ டால்ஸ்டாய், ரஷ்ய எழுத்தாளர், ஒரு முறை ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பிச்சைக்காரரை பார்த்தார். ஐயா, ரொம்ப பசியாக இருக்கிறது, ஏதாவது தர்மம் பண்ணுங்க என்று அந்த பிச்சைக்காரர் கேட்கிறார். டால்ஸ்டாய் தன் பாக்கெட்டில் கைவிட்டு பார்த்தார். பணம் இல்லை. சகோதரனே, இப்போது என்னிடம் பணம் இல்லை. நீ என் வீட்டுக்கு வந்தாலோ அல்லது அடுத்த முறை நான் உன்னை சந்தித்தாலோ நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன் என்றார். கலங்கின கண்களோடு, ரொம்ப நன்றி சாமி, இதுவரை யாரும் தராத செல்வத்தை தந்துட்டீங்க, என்னையும் மனிதனாக மதித்து சகோதரனேன்னு சொன்னீங்களே, அது போது சாமி, என்னோட வயிறும் என்னுடைய மனதும் நிறைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டானா. அன்புக்குரியவர்களே, உபசரிப்பேன் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். சுட்டு விடுகின்ற, குத்தி கிழிக்கின்ற வார்த்தைகளை தவிர்ப்பதுதான் உண்மையான உபசரிப்பு. இயேசு விரும்பும் உபசரிப்பும் இதுதான். நல்ல வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவோம். இரண்டாவதாக, உண்மையான அன்பை பகிர வேண்டும். உபசரிப்பு என்பதின் முதுகெலும்பு உண்மையான அன்பை பகிர்தல். கவிஞன் குறிப்பிடுகிறார், அன்பு இறைவனின் பண்பு, அன்புதான் இறைவனை பிரகாசிப்பிக்கும் நற்குணம் என்கிறார். விவேகானந்தர் அவர்கள், இருவர் அருகில் இருந்தாலும் இதயம் தூரத்தில் இருக்கிறது, அதனால் தான் சண்டைகள் என்று அடிக்கடி குறிப்பிடுவார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல 2 புருஷர்கள் ஆபிரகாம் இருந்து கூடாரத்தின் அருகே நடந்து வந்தனர். அது மத்தியான நேரம். உண்ட மயக்கம் தொண்டனுக்கு என்பார்கள். ஆனால் ஆபிரகாம் எதிர்கொண்டு போகிறார். தரை மட்டும் குனிந்து வணங்கினார். ஆண்டவரே என்று அழைத்து மரியாதை செய்தார். தன் வீட்டிலே தங்கும்படி வேண்டுகிறார். சாப்பிட சொல்லுகிறார். தன் மந்தையில் உள்ள இளம் கன்றை அடித்து சமைத்து பரிமாறினார். இங்கே கணவன் மனைவி இணைந்து உணவையும் அன்பையும் பரிமாறினார்கள். அதனுடைய பலன் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 18:10 உற்பவ காலகட்டத்தில் உன் மனைவி புத்திர சுவிகார ஆசியை பெறுவார். உண்மையான அன்பின் உபசரிப்பு ஈசாக்கை பெற்று தந்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு வீட்டுக்கு விருந்தினர் வந்திருந்தனர். அவர்களோடு அப்பா பேசிக் கொண்டிருக்கிறார். மகன் அப்பாவிடம் வந்து காதுக்குள்ள முணுமுணுக்கிறான். உடனே அப்பா, இதனடா புது கெட்ட பழக்கம், என்ன விஷயமானாலும் சத்தமா சொல்லுடா என்கிறார். மகன், கண்ட நாய்க்கெல்லாம் காபி போட முடியாதுன்னு அம்மா உங்க காதுக்குள்ள சொல்ல சொன்னாங்கப்பா என்று சொல்லி சத்தமாக சொன்னான். அன்புக்குரியவர்களே, இதுவல்ல உண்மையான அன்பின் உபசரிப்பு. உபசரித்தல் உண்மையான அன்பு கொண்டதாக இருக்க வேண்டும். இதைத்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக, ஆண்டவரை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும். உபசரிப்பு என்பது ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு நற்குணம். அன்னை தெரசா அவர்கள், இரு கை நீட்டி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி உதவி செய், இரு கைகள் உன்னை வணங்கும் என்று குறிப்பிடுவார். லூக்கா 7ஆம் அதிகாரத்துல சீமோன் வீட்டுல ஆண்டவர் உபசரிப்பை எடுத்துரைக்கிறார். சீமோனே, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன்,
நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ தன் கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள் என்று சொல்லி உபசரிப்பை பற்றி ஆண்டவர் குறிப்பிடுகிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல செம்மறி ஆடு வெள்ளாடு ஓமையை நாம் நன்கு அறிவோம். செம்மறி ஆட்டை வலப்பக்கமும் வெள்ளாட்டை இடப்பக்கமும் ஆண்டவர் பிரிக்கிறார். வலப்பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து பசியா இருந்தேன் போஜனம் கொடுத்தீர்கள் என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியலை கொடுக்கிறார். உபசரிப்பு என்பது ஆண்டவர் விரும்பும் குணம். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல சாரிபாத் விதவை தன்னுடைய வீட்டுக்கு வந்த தேவ மனிதனான எலியா தீர்க்கதரிசியை உபசரிக்கிறார். பஞ்சம் முடியும் வரை குறைவுபடாத ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கிறார். யாக்கோபு மனம் வருந்தி தன் சகோதரன் ஏசாவை சந்திக்க வந்தபோது ஏசா ஓடோடி வந்து கட்டி தழுவினார். இளையகுமாரன் மனம் திருந்தி தன் தகப்பனிடம் வந்தபோது தகப்பன் ஓடோடி வந்து கட்டி அணைத்து முத்தமிட்டார். நம் இல்லங்களுக்கு வரும் விருந்தினர்களிடம் கிறிஸ்து விரும்பும் குணத்தை நாம் பிரதிபலிக்கின்றோமா அல்லது சாத்தானின் குணத்தை தான் நாம் பிரதிபலிக்கின்றோமா? நிறைவாக ஒரு வீட்டிற்கு விருந்தினராக செல்பவர்கள் கவனிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? விருந்தும் மருந்தும் 3 நாட்கள் மட்டுமே. எந்த மருந்தும் 3 நாட்களில பலவீனத்திலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுத்து விடுகிறதா, அதுபோல எந்த விருந்தும் 3 நாட்களில உறவுகளிலே பெரும் மாற்றத்தை கொடுத்து விடுமா? இலக்கியங்களில விருந்தை பற்றி குறிப்பிடும் பொழுது முதல் நாள் வாழை இலையில உணவு பரிமாறுவார்களாம், 2ஆம் நாள் தையல் இலையில உணவு பரிமாறுவார்களாம், 3ஆம் நாள் தட்டிலே உணவு பரிமாறுவார்களாம், 4ஆம் நாள் கையில் தான் உணவை பரிமாறுவார்களாம். அதற்கு முன் வெளியேறி விட வேண்டும் என்பதுதான் பண்டைய காலத்தினுடைய பழக்க வழக்கம். நீதிமொழிகள் 25:17 உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காத என்று சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறார். ஆண்டவர் விரும்பும் உபசரிப்பு நல்ல வார்த்தைகளினால உண்மையான அன்பினால கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியதாக நம் உள்ளங்களிலே மலரட்டும். வலைகள் கிழிந்து போகும் அளவு குறைந்து போகாத கிருபையை வற்றி போகாத இரக்கத்தை நிச்சயமாக சுதந்தரிப்போம். கர்த்தர் தாமே இந்த திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அறிவுரையுமாய் நேசித்து வழிநடத்துகிறீர்கள் எல்லா தந்தைகளுக்கும் முன்னுரிமையாய் இருக்கிற பரிசுத்த பிதாவே, மீட்பெழுந்த திருநாளில் திரும்ப வருகின்ற 2ஆவது திருநாளில் உம்முடைய திருவார்த்தைகளை கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுப்பதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கிடைக்கிற பிரயாசங்கள் எல்லாம் விருதாவாக போவதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்து ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்முடைய அந்தத்தை கூடாய் நீங்களை கூடி மறைக்க வருகிற தயவுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய திருச்சபையில் இருக்கிற ஆண்டவரை புதியவர்கள் 60 வயதை கடந்து 70 வயதை கடந்து 80 வயதை கடந்த பெரியவர்கள் ஒவ்வொரு மனிதனுடைய கருத்தில் வருகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உச்ச தலைமுறை உங்களுடைய அபிஷேகத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறோம். அப்பா, நாம் என்னுடைய பெரியவர்கள், என்னுடைய முதியவர்கள், என்னுடைய பெற்றோர்கள் எங்களோடு இருக்கிறவர்களை பிடித்த ஆசீர்வாதமானவர் இந்த கொடிய துறைகளை நாட்களில் எந்த தீர்வும் அவர்களை அக்கால் பண்ணி தேவையவர்களை வெளியே காக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த சமய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சீடர்கள் எப்படி கரிசனை உள்ளவராக அவருடைய சூழ்நிலையை உணர்ந்து அவருடைய தேவைகளை சந்தித்து அவருடைய வசதியை நோக்கி அவர்களை எப்படி குடும்பத்தால் பலப்படுத்தினீரோ அதுபோல உம்முடைய தூய ஆவியானவர் மூலமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த வர வேண்டும்படியா ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தால் நிரப்ப வேண்டும்படியாக நாங்கள் சொல்லுகிறோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் குறிப்பிடுகிறதா, கர்த்தர் உங்களுக்காக இருந்துவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பற்றி இந்த நாட்களில் எங்களுடைய பரிவர்த்தனை எல்லாவற்றிலும் உங்களுடைய ஒத்தாசை நாங்கள் பெற்று அனுபவிக்க நீங்கள் விரும்பினார். விரைந்து நாளைக்குள்ளே வந்து முழுவதோடு நாங்கள் ஒட்டுமொத்த திருக்குடும்பமாய் ஆதரவுக்கு உமது தோன்ற மலையை மலையை சொல்கிறார். நாங்கள் குமாரனே, இருவரும் நாங்கள் சிறுவும் எங்களை ஒப்புக்கொள்கிறோம். எல்லா துணியும், எல்லா கடமும், எல்லா மகிழ்வும் நாங்கள் ஒருவருக்கே உண்டாகும். எல்லா மலையை சுவாண்டவை கொள்வார். விவிந்த நாங்களோடு கேட்டு கொண்டாடுகிறோம். எங்கள் ஜீவனுடன் வாழ்ந்தாமே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்புக்கும் நம்மையும் நம்முடைய சிகிச்சை அபிஷேகனான ஆலய ஐக்கியத்தையும் நம்முடைய திருக்குடும்பங்களையும் ஒப்புக்கொள்கிறோம். நம்முடைய ஆண்டவரே, கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய தூய
கஷ்டம் உண்டானாலும் இயேசுவண்டை சேருவோம். மோசம் நாசம் நேரிட்டாலும் ஜெபதூபம் காட்டுவோம். நீக்குவாரே நெஞ்சின் நோவை, பலவீனம் தாங்குவார். நீக்குவாரே மனசோர்வை, தீய குணமாற்றுவார். பலவீனமான போதும் கிருபாசனம் உண்டே. வாழ்ந்து ஜனம் சாகும் போதும் புகலிடம் இதுவே. ஓப்பில்லாத பிராணனேசா, உம்மை நம்பி நேசிப்போம். ஆழவற்ற அருள்நாதா, உம்மை நோக்கி கெஞ்சுவோம். நம்முடைய நன்றிகளை நாம் எடுப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, குருகுலமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மா